Okay, good afternoon. இன்றைக்கி நம்ம TNPSC ஏஐக்கான ஃபுல் ரிவிஷன் சீரீஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். சரியா, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸும் வந்து கவர் ஆகிற மாதிரி ஒரு மைண்ட் மேப் தான் இது. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே நீங்கள் ஃப்ளூயிட்லேருந்து எல்லா கேள்வியும் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் ஒரு மைண்ட் மேப் இது. இதில் வந்து எல்லா பாயிண்ட்ஸும் வந்து கவர் ஆகிருக்கும். சரியா, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதில் இருக்கிறத மட்டும் நீங்கள் கிராஸ் பண்ணணும். ஸோ அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாமில் கண்டிப்பாக ஃப்ளூயிட்லேருந்து என்ன கேள்வி கேட்டாலும் உங்களால் எழுத முடியும். சரியா, ஸோ அப்போ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐடியல் ஃப்ளூயிட். சரியா, ஐடியல் ஃப்ளூயிட் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஐடியல் ஃப்ளூயிட் அப்படின்னா ஐடியல் ஃப்ளூயிடுக்கு வந்து என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விஸ்காசிட்டி இருக்காது, இன்கம்ப்ரெசிபிளாக இருக்கும். சரியா, விஸ்காசிட்டி இருக்காது, இன்கம்ப்ரெசிபிளாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்காது, சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்காது. ஓகே, ஒன் செகண்ட். லிசன். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்காது. ஓகேவா, அடுத்து வந்து பல்க் மாடுலஸ் இருக்காது. அப்புறம் வந்து அப்படி ஒரு ஃப்ளூயிட் வந்து ப்ராக்டிக்கலாக கிடையவே கிடையாது. ஓகே, அப்படி ஒரு ஃப்ளூயிட் வந்து நம்மக்கிட்ட ப்ராக்டிக்கலாக தேர் இஸ் நோ சச் ஃப்ளூயிட். சரியா, அப்படி ஒரு ஃப்ளூயிடே கிடையாது. ஓகே, ஃபைன், நவ் இட் இஸ் ஓகே. அப்போ அந்த ஐடியல் ஃப்ளூயிட் அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்னா கிடையாது. சரியா, அப்புறம் எதுக்கு சார் அந்த ஐடியல் ஃப்ளூயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தியரிட்டிக்கலாக வந்து ஃப்ளூயிடில் இருக்க ப்ராப்ளமை நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா ஃப்ளூயிட் வந்து வெரி காம்ப்ளிகேட்டட் கான்செப்ட். அந்த ஃப்ளூயிடில் வந்து பார்த்திங்கன்னா டென்சிட்டி அதெல்லாம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை டிரைவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ரியல் ஃப்ளூயிடில் அது பண்ண முடியாது. அதுக்காக சயின்டிஸ்ட்லாம் கண்டுபிடிச்ச ஒரு பொய்யான விஷயம் தான் ஐடியல் ஃப்ளூயிட். இது உண்மை அப்படின்னா உண்மை கிடையாது, கற்பனை. சரியா, இப்படி ஒன்று கிடையவே கிடையாது. இப்படி ஒன்று இருக்கா அப்படின்னா கிடையாது, இது தப்பு. ஐடியல் ஃப்ளூயிட் அப்படின்றது தப்பான விஷயம். ஏன் அப்படின்னா அது உண்மையாக கிடையாது. நம்ம ஒரு பொய்யான ஒரு ஃப்ளூயிடை வந்து நம்மளே வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். ஏன் அப்படின்னா ஃப்ளூயிடில் இருக்க ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு. சரியா, தியரிட்டிக்கலாக சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளே ஒரு பொய்யான ஃப்ளூயிடை அசியூம் பண்ணுறோம். அதுதான் வந்து ஐடியல் ஃப்ளூயிட். அப்போ ஐடியல் ஃப்ளூயிடுக்கு விஸ்காசிட்டி இருக்காது. விஸ்காசிட்டிலாம் ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸு, இன்கம்ப்ரெசிபிள், கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்காது. இன்கம்ப்ரெசிபிள்னால் என்ன, கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. நமக்கு தெரியும் பல்க் மாடுலஸும் கம்ப்ரெசிபிலிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ இன்கம்ப்ரெசிபிள்னா இது 0 ஆகிடும். இப்போ 1/0. பல்க் மாடுலஸ் என்ன, இன்ஃபினிட்டி. சரியா, ஸோ அப்போ இந்த ஃப்ளூயிட் ப்ராக்டிக்கலாக இருக்கா அப்படின்னா கிடையாது. சரியா, ப்ராக்டிக்கலாக அந்த ஃப்ளூயிட் இருக்கானா கிடையாது. சரியா, நோ சர்ஃபேஸ் டென்ஷன், நோ விஸ்காசிட்டி, இன்கம்ப்ரெசிபிள், பல்க் மாடுலஸ் இன்ஃபினிட்டி, ப்ராக்டிக்கலி டஸ் நாட் எக்ஸிஸ்ட். சரியா, ஸோ இதுதான் வந்து ஐடியல் ஃப்ளூயிடு. ஓகே, ஸோ இப்போ அடுத்து பார்ப்போம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது விஸ்காசிட்டி, டைனமிக் விஸ்காசிட்டி. சரியா, விஸ்காசிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஃப்ளூயிட் இருக்குது. ஓகேவா, ஒரு ஃப்ளூயிடில் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது. ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது. அப்படி மூவ் ஆகிறப்ப அந்த ஃப்ளூயிட் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை எதிர்த்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும். சரியா, எதிர்த்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எரிக்கல் வருது. சரியா, எரிக்கல் வந்து ஆஸ்ட்ராய்ட் அப்படின்னு சொல்லுவேன். சரியா, அந்த காமெட்னு சொல்லுவோம். கரெக்டாக, அந்த காமெட் வந்து ஸ்பேஸ்லேருந்து என்ன ஆகுது, பூமியை நோக்கி வருது. அது பார்த்திங்க அப்படின்னா ஸ்பேஸ்க்கு வெளியில் அவ்வளோ பெருசாக இருக்கும். ஆனால் பூமியை நோக்கி வர 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 என்ன ஆகும் அப்படின்னா அதோட சின்ன சின்ன துகர்களாக வந்து உடஞ்சி சுக்குநூறு ஆகிடும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கடவுள் வந்து படைச்ச அந்த விஸ்காசிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட். இது யார் படைச்சது அப்படின்னா சுப்ரீம் பவர், காட்னு சொல்கிறத விட யூனிவர்ஸ். சரியா, யூனிவர்ஸ்க்கு மேலே இருக்க நேச்சர் தான் அதெல்லாம். அந்த விஸ்காசிட்டினால என்ன ஆகும் அப்படின்னா அந்த எரிகள் வர வர அப்படியே துண்டு துண்டாக வந்து உடஞ்சி எரிஞ்சு போயிடும்.
அதனால் வந்து மனித உயிருக்கு வந்து எந்த ஒரு ஆபத்தும் வராது. சரியா? ஸோ தட் இஸ் சயின்ஸ். ஓகே, கிரியேட்டட் பை சுப்ரீம் ஆல்மைட்டி. ஓகேவா? ஸோ அதை தான் வந்து நம்ம விஸ்காசிட்டின்னு சொல்லுவோம். இதை தான் வந்து விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்லுவேன். ஸோ விஸ்காசிட்டி அப்படின்றது மெஷர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் டு டிஃபர்மேஷன். சரியா? அது எதனால் வருது அப்படின்னா டியூ டு இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸஸ். டியூ டு இன்டர்னல் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ். அதோட யூனிட் வந்து முக்கியமாக அப்படின்னா முக்கியம். சரியா? என்ன அப்படின்னா நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர். சரியா? இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேணாம். இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. கரெக்டாக? ஸோ வாட் இஸ் த ஈக்குவேஷன்? tau is equal to mu into du by dy. Newton's law of viscosity. கரெக்டா? tau is equal to mu into du by dy. இதுதான் நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி. அப்போ mu என்ன? mu is equal to tau into du by dy. டவுன்றது ஷியர் ஸ்ட்ரெஸ், du by dyன்றது வெலாசிட்டி கிரேடியன்ட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரிவிஷன் கிளாஸ் மட்டும்தான். சரியா? ஸோ ரிவிஷன் மட்டும் தான் பண்ணுவேன். ஸோ அப்போ mu is equal to tau அப்படின்றது என்ன? ஸ்ட்ரெஸ், நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். u அப்படின்றது என்ன? மீட்டர் பர் செகண்டு பை மீட்டர். இது அடிச்சா என்ன கிடைக்கும்? ஸோ நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர் SI யூனிட். இதே சிஜிஎஸ் சிஸ்டத்தில் டைன் செகண்ட் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். சிஜிஎஸ் சிஸ்டத்தில் யூனிட் வந்து டைன் செகண்ட் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்து ரொம்ப முக்கியம், 1 பாய்ஸ் அப்படின்றது 1/10 நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர். இது கேட்பாங்க. ஓகேவா? ஸோ எம்எல்டி சிஸ்டமில் டெரைவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ விஸ்காசிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிக்விட்லேயும் வந்து வரும், கேஸ்லேயும் வந்து வரும். கரெக்டாக? ஸோ ஃப்ளூயிட் அப்படின்னா என்ன அப்படின்னா தண்ணி மட்டும் கிடையாது, இல்லை ஏர் மட்டுமானா ஏர் மட்டுமே கிடையாது, ரெண்டுமே. இப்போ ஃப்ளூயிட் அப்படின்றது தட் இஸ் வாட்? ஃப்ளூயிட் அப்படின்றது ஏர், அப்புறம் தட் இஸ் இன் விச் இஸ் இன் கேசியஸ் ஸ்டேட் ஆஸ் வெல் அஸ் இன் லிக்விட் ஸ்டேட். எந்த பொருள்லாம் ஒரு கேசியஸ் திரவத்தில் இருக்குது, கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்குது, அப்படி இல்லைனா லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது, இதை தான் நம்ம ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லணும். சரியா? ஒரு கேசியஸ் ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ளூயிட் ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி, இதை தான் நம்ம என்னன்னு சொல்லணும், இதை தான் வந்து நம்ம ஃப்ளூயிடுன்னு சொல்லணும். ஸோ இப்போ ஃப்ளூயிட் விஸ்காசிட்டி வந்து லிக்விடில் எதனால் டெவலப் ஆகுது, கேஸில் எதனால் டெவலப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விடில் கொகஷன்னால் டெவலப் ஆகும். சரியா? லிக்விடில் கொகஷன்னால் டெவலப் ஆகும். கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுலர் மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர். சரியா? மாலிகுலர் மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர். அந்த மாலிகுலர் மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர்னால் உள்ளே இருக்க மாலிகுல் வந்து என்ன ஆகும், ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும், ஃபாஸ்ட்டாக ரேண்டமாக மூவ் ஆகும். அதுதான் மாலிகுலர் மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர். கொகஷன் அப்படின்றது இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அந்த தண்ணிக்குள்ளேயே என்ன ஆகும், ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். சரி, அதுதான் வந்து கொகஷன். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமாகுதுன்னு வைங்களேன். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா விஸ்காசிட்டி வந்து லிக்விடில் வந்து குறையும். ஏன் அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் அதிகமாக்குறதுனால இந்த தெர்மல் எனர்ஜி என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கொகஷனை வந்து பிரேக் பண்ணும். கொகஷன்னா அந்த மாலிகுலுக்கு நடுவில் இருக்க பாண்டை வந்து உடைக்கும். அந்த பாண்டு உடஞ்சிது அப்படின்னா விஸ்காசிட்டி வந்து குறைஞ்சிரும் லிக்விடில். ஆனால் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா விஸ்காசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா விஸ்காசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். எப்படி சார்? ஏற்கனவே சொன்னால் விஸ்காசிட்டி வந்து கேஸில் நடக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா மாலிகுலர் மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர். மாலிகுலர் மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர். அப்போ நான் டெம்பரேச்சர் அதிகப்படுத்தினேன் அப்படின்னா அந்த மாலிகுல் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். மொமெண்டம் வந்து அதிகமாகும். மொமெண்டம் அதிகமாச்சுன்னா விஸ்காசிட்டி வந்து அதிகமாகும். ஸோ இதுதான் வந்து லாஜிக். ஸோ அப்போ டெம்பரேச்சர் அதிகப்படுத்தினீங்கன்னா லிக்விடில் விஸ்காசிட்டி குறையும், டெம்பரேச்சர் அதிகப்படுத்திங்கன்னா விஸ்காசிட்டி இன் கேஸ் வந்து அதிகமாகும். சரியா? ஸோ தட் இஸ் தி லாஜிக். நெக்ஸ்ட்டு ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஸ்காசிட்டி வந்து ப்ரெஷர். சரியா? ப்ரெஷர் ப்ராக்டிக்கலாக வந்து இண்டிபெண்ட் ஆஃப் ப்ரெஷர். ரெண்டுமே வந்து இண்டிபெண்ட் ஆஃப் ப்ரெஷர். உங்கள் எக்ஸாமில் கேட்குறான். சரியா? ஜேடிவிலையோ இல்லை ஏஇலையோ கேட்குறாங்க அப்படின்னா விஸ்காசிட்டி வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் ஆன் விஸ்காசிட்டி அப்படின்னா நோ எஃபெக்ட். சரியா? எந்த ஒரு எஃபெக்டும் இல்லை. ஏன்னா விஸ்காசிட்டி வந்து இண்டிபெண்ட் ஆஃப் ப்ரெஷர், ப்ரெஷரை பொறுத்து கிடையாது. ஸோ அதுதான் கொடுத்துருப்பேன். ஆனால் வந்து நீங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம். இப்போ அடுத்து பாருங்கள் கைனமேட்டிக் விஸ்காசிட்டி. ஓகே.
ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கைனமேட்டிக் விஸ்காசிட்டி. ஸோ கைனமேட்டிக் விஸ்காசிட்டி என்னன்னா, ஸோ கைனமேட்டிக் விஸ்காசிட்டி இஸ் ஈக்குவல் டு டைனமிக் விஸ்காசிட்டி மியூ divided by mass density rho. Dynamic viscosity mu divided by mass density rho. சரியா? ஸோ அதோட SI யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட், CGS யூனிட் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் செகண்ட் ஆர் ஸ்டோக்ஸு. சி இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. சி ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னு வைங்க, ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க சரியா? ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு மாஸ் டென்சிட்டி என்ன ஆகும் அப்படின்றது தெரியணும் சரியா? மாஸ் டென்சிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா ரோ இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் சரியா? அப்போ நான் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறேன், ஒரு பஞ்சு இருக்குது சரியா? இதில் ஒரு பால் இருக்குது, பாலோ பஞ்சோ, அதில் நீங்கள் ப்ரெஷர் கொடுக்குறீங்க. ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? வால்யூம் என்ன ஆகும்? வால்யூம் வந்து வாட் வில் ஹேப்பன்? டிக்ரீஸ் கரெக்டாக? ஸோ வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும் கரெக்டாக? ஸோ அப்போ வால்யூம் டிக்ரீஸ் ஆச்சுன்னா மாஸ் டென்சிட்டி என்ன ஆகும்? மாஸ் டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் கரெக்டாக? ஒரு பால் இருக்குது சரியா? ஒரு பால் இருக்குது, அந்த பாலுக்கு ப்ரெஷர் கொடுக்குறீங்க, ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? வால்யூம் வந்து குறையும். அப்போ வால்யூம் குறைஞ்சதுன்னா மாஸ் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ மாஸ் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கைனமிக் விஸ்காசிட்டி டிக்ரீஸ் ஆகும். இதுதான் லாஜிக் சரியா? ஸோ அப்போ என்ன ஆகிடும்? மாஸ் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும், கைனமிக் விஸ்காசிட்டி வந்து குறைஞ்சிரும் சரியா? ஸோ அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கைனமிக் விஸ்காசிட்டி டிக்ரீஸ் ஆகும் சரியா? தட் இஸ் த லாஜிக். நெக்ஸ்ட் பல்க் மாடுலஸ் அப்படின்றது என்ன? சேஞ்ச் இன் ப்ரெஷர் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் dP பை மைனஸ் dV பை V சரியா? அப்போ கம்ப்ரசிபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம்? கம்ப்ரசிபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு 1 பை பல்க் மாடுலஸ். ஐடியல் ஃப்ளூயிடுக்கு பல்க் மாடுலஸோட வேல்யூ என்ன? இன்ஃபினிட்டி. ஃபஸ்ட்டே பார்த்தோம்ல இன்ஃபினிட்டி. ஐடியல் கேஸ்லாம் தேவையில்லை, TNPsc கிடையாது. சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்குது சரியா? ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் எதனால் வருது அப்படின்னு கேட்பாங்க. எதனால் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் டெவலப் ஆகுது அப்படின்னா டியூ டு அன்பேலன்ஸ்டு கொகஷன் ஃபோர்ஸ். அன்பேலன்ஸ்ட், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், அன்பேலன்ஸ்டு கொகஷன். இது உங்களுக்கு புரியணும் அப்படின்னா மாலிகுலர் சர்ஃபேஸ் டென்ஷன் தியரின்னு ஒரு தியரி இருக்குது, அது புரிஞ்சுதுன்னா அது புரியும் சரியா? ஜஸ்ட் நோ தட் சரியா? ரிவிஷன் கிளாஸ்னால சொல்கிறேன். மாலிகுலர் சர்ஃபேஸ் டென்ஷன் தியரி தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்றது தெரியும். சர்ஃபேஸ் டென்ஷன்றது எதனால் வருது அப்படின்னா டியூ டு அன்பேலன்ஸ்ட் கோஹசிவ் ஃபோர்ஸ் சரியா? கோஹசிவ் ஃபோர்ஸ் வந்து பேலன்ஸ்டாக இல்லாமல் அன்பேலன்ஸ்டாக இருந்துச்சுன்னா எனக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் வரும் சரியா? ஓகே. ஸோ இப்போ அப்படி இல்லை அப்படின்னா ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் லென்த் அதுவும் சொல்லலாம். ஸோ அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன சார் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து குறைஞ்சி போகும் சரியா? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் வில் டிக்ரீஸ் சரியா? ப்ரெஷரில் ஏதாவது எஃபெக்ட் இருக்கா? சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து ப்ரெஷரை பொறுத்து மாறுமா அப்படின்னா மாறாது, நெக்லிஜிபிள். ஆனால் டெம்பரேச்சர் அதிகப்படுத்தினீங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன ஆகி போகும்? குறைஞ்சி போகும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து ரெண்டு காரணத்தினால வருது. ஒன்று வந்து கொகஷன், இன்னொன்று அட்டஷன் சரியா? முக்கியமாக வந்து கொகஷனு, இன்னொன்று அட்டஷன் சரியா? ஸோ இப்போ வெட்டிங் லிக்விட்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணிலாம் இருக்குன்னா தண்ணிலாம் என்ன பண்ணும்? வெட்டாகும். ஏன் வெட்டாகுது அப்படின்னா அட்டஷன் வந்து கொகஷனோட அதிகமாக இருக்குது சார். அப்படின்னா என்ன சார்? அதாவது தண்ணி வந்து இப்போ நான் தண்ணி எடுத்து இங்கே ஊற்றுறேன்னு வைங்களேன், தண்ணி எடுத்து இந்த இடத்துல ஊற்றுறேன் சரியா? இப்போ நான் ஊற்றுறேன் அப்படின்னா என்ன ஆகும்? இந்த சர்ஃபேஸில் வந்து தண்ணி என்ன ஆகும்? அப்படியே நிற்கும். எதனால் நிற்குது? வாட்டருக்கும் இந்த சர்ஃபேஸ்க்கும் நடுவில் இருக்க ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரெண்டு வேறு பொருளுக்கு நடுவில் இருக்க ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் நான் அட்டஷன்னு சொல்லுவேன், அதே பொருளுக்கான ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை கொகஷன்னு சொல்லுவேன். அப்போ நாங்கள் தண்ணியை ஊற்றுறேன், இந்த தண்ணி வந்து இந்த சர்ஃபேஸில் வந்து என்ன ஆகுது? ஸ்டாண்ட் ஆகுது, நிற்கிது. இதுக்கு காரணம் என்ன? வாட்டருக்கும் இந்த சர்ஃபேஸ்க்கும் ஃபோர்ஸ் ஆஃப் அட்டஷன் வந்து அதிகமாக இருக்குது. அட்டஷன்னா வெவ்வேறு பொருளுக்கான ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து கொகஷனோட அதிகமாக இருக்குது. கொகஷன்னா வாட்டருக்குள்ளே இருக்க ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா வெட் ஆகும். இல்லை சார் நான் மெர்க்குரி எடுத்து வைக்கிறேன், மெர்க்குரி வந்து என்ன ஆகாது? வெட் பண்ணாது. இதுவே நான் வந்து மெர்க்குரி எடுத்து இந்த சர்ஃபேஸில் போடுறேன், அப்போ என்ன ஆகாது? வெட் ஆகுமா அப்படின்னா ஆகாது. ஏன் அப்படின்னா கொகஷன் அதிகமாக இருக்குது, அந்த மெர்க்குரிக்குள்ளே இருக்க ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது சரியா? ஸோ அதனால தான் வந்து வெட் ஆகுது. ஒருவேளை எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா லிக்விட் ஏன் வெட் ஆகுது அப்படின்னா வாட் இஸ் த ரீசன்? ஏன்னா அட்டசிவ் ஃபோர்ஸ்
இஸ் கிரேட்டர் தென் கொகசிவ் ஃபோர்ஸ். அட்ஹெஷன் வந்து கோஹெஷனோட கிரேட்டராக இருக்குது. ஏன் வந்து வெட்ட ஆகலை அப்படின்னு கேட்டாங்கன்னா மெர்க்குரி வந்து கொகஷன் வந்து அதிகமாக இருக்கும், அட்ஹெஷன் வந்து குறைவாக இருக்கும். ஸோ அந்த காரணம் தான், தட் இஸ் த ரீசன் வை தட் இஸ் நாட் வெட்டிங். அடுத்து போகலாம். ஓகே, ஸோ இப்போ அடுத்து வந்து சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகே, ஸோ ப்ரெஷர் இன்சைட் ட்ராப் ஆஃப் லிக்விட். சரி, அப்போ ட்ராப் ஆஃப் லிக்விட் இருக்குது. ஸோ அந்த ட்ராப் ஆஃப் லிக்விடில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு பார்க்கலாம். 4 sigma by d. ப்ரெஷர் இன்சைட் ட்ராப் ஆஃப் லிக்விட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 4 times சர்ஃபேஸ் டென்ஷன் டிவைடட் பை டயா. இதுவே வந்து இது ட்ராப் ஆஃப் லிக்விடு. சரியா, இதே சோப் பபுள்னு வைங்க. பபுள் அப்படின்னா இதில் 2 மடங்கு, இதில் அப்படியே 2 மடங்கு இன்ட்டு 2. ஸோ எவ்வளோ அப்படின்னா 8 into sigma divided by d. 8 into sigma divided by d. அப்போ ட்ராப் ஆஃப் லிக்விடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 sigma by d ட்ராப் ஆஃப் லிக்விடில். இதே வந்து சோப் பபுளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோப் பபுளில் 8 times sigma by d. சோப் பபுளில் 8 times sigma by d. சார் இல்லை சார், ஜெட் ஆஃப் வாட்டர்னால் நீங்கள் ஏதோ தண்ணி வேகமாக அடிக்கிறீங்க, அதான் ஜெட் ஆஃப் வாட்டர். ஜெட் ஆஃப் வாட்டர் அப்படின்னா 2 sigma by d. 2 sigma by d. சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து 20 டிகிரி செல்சியஸில் சர்ஃபேஸ் டென்ஷன் வாட்டர் ஏர் இன்டர்ஃபேஸில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, வாட்டர் ஏர் இன்டர்ஃபேஸ்னால் அதாவது கீழே தண்ணி மேலே ஏர். ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் 20 டிகிரி செல்சியஸில் சர்ஃபேஸ் டென்ஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 0.0736 நியூட்டன் பர் மீட்டர். 0.0736 நியூட்டன் பர் மீட்டர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேப்லரிட்டி. சரியா, ஸோ கேப்லரிட்டி எதனால் வருது அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன்னால் வருது. சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா மறைமுகமாக கொகஷன் அட்ஹெஷன். சரியா, இப்போ 2 விஷயம், சர்ஃபேஸ் டென்ஷனாலும் ஒன்று தான், ஏன்னா சர்ஃபேஸ் டென்ஷனும் கொகஷன் அட்ஹெஷனால தான் நடக்குது. சரியா, ஸோ அப்போ இல்லை சார் எனக்கு லேமேன் லாங்குவேஜை சொல்லுங்கன்னா தண்ணி வந்து மேலே ஏறும், கரெக்டாக தண்ணி வந்து ஒன்று ரைஸ் ஆகுது, தண்ணி வந்து கீழே இறங்குது, அதுதான் வந்து கேப்லரி ரைஸ். சரியா, ரைஸ் ஆர் ஃபால் ஆஃப் லிக்விடு. அது ஃபார்முலா என்ன அப்படின்னா 4 into sigma cos theta divided by rho gd. 4 into sigma cos theta divided by rho gd. சரியா, இப்போ தீட்டா அப்படின்றது என்ன அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் பிட்வீன் லிக்விட் அண்ட் மெட்டீரியல். சரியா, அந்த லிக்விடுக்கும் மெட்டீரியலுக்கும் உள்ள ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் தான் தீட்டா. தீட்டா வந்து 0ன்னு வைங்களேன். தீட்டா வந்து 0 டிகிரி எப்போனா வாட்டரும் கிளாஸும். ஏன் சார் இங்கே பாருங்கள் சார், கிளாஸ் எடுத்துக்கோங்க சார். கிளாஸ் எடுத்து நீங்கள் வாட்டரை ஃபில் பண்ணுங்கள் சார். வாட்டர் மேலே போட்டிங்கன்னா ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் என்ன சார் 0 டிகிரி, கரெக்டாக. ஸோ அப்போ 0 டிகிரி, அப்போ காஸ் 0 டிகிரி எவ்வளோ? காஸ் 0 டிகிரி வந்து 1 ஆகிடும். இதே வந்து மெர்க்குரி போடுறீங்க. சரியா, மெர்க்குரி போடுறீங்க அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் என்ன வரும்னா 120 டிகிரி. 120 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா காஸ் 120 டிகிரி வந்து நெகட்டிவில் வரும். ஸோ அதனால தான் கேப்லரி ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருந்ததுன்னா ரைஸ் ஆகுது, மெர்க்குரி இருந்ததுன்னா என்ன ஆகும்? ஃபால் ஆகும். மெர்க்குரி இருந்ததுன்னா என்ன ஆகும்? ஃபால் ஆகும். ரீசன் என்ன? இதுவும் ஒரு ரீசன். 120 டிகிரி ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட், அப்போ நெகட்டிவில் வரும், கேப்லரி ஃபால். வாட்டர் வந்து 0 டிகிரி பாசிட்டிவ் வேல்யூ, அப்போ கேப்லரி ரைஸ். சரியா, இதுவும் ஒரு காரணம். ஸோ அடுத்து டைப் ஆஃப் ஃப்ளூயிடு. ஸோ ஃப்ளூயிடை வந்து நம்ம 2 டைப்பாக பிரிக்கலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூட்டானியன் ஃப்ளூயிட், non-newtonian fluid. ஸோ நியூட்டானியன் ஃப்ளூயிட் அப்படின்னா shear stress is directly proportional to velocity gradient. ஸோ இதான சொன்னேன், shear stress is directly proportional to
வெலாசிட்டி கிரேடியன்ட். சரியா, ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் வெலாசிட்டி கிரேடியன்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். இல்லை அப்படின்னா அதை நான் எடுத்துட்டேன்னா என்ன வரும், டவ் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்டூ டியூ பை டிஒய். ஸோ எந்த லிக்விட்லாம் இந்த நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டியை ஃபாலோ பண்ணுதோ அது எல்லாமே நியூட்டானியன் ஃப்ளூயிட். எதெல்லாம் ஃபாலோ பண்ணலையோ அது நான் நியூட்டானியன் ஃப்ளூயிட். நான் நியூட்டானியன் ஃப்ளூயிடை ரெண்டாக பிரிக்கலாம் மறுபடியும். எப்படி பிரிக்கலாம்னா டைம் டிபெண்டன்ட், டைம் இண்டிபெண்டன்ட். சரியா, டைம் டிபெண்டன்ட், டைம் இண்டிபெண்டன்ட். ஸோ டைம் டிபெண்டன்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்குது மறுபடியும், திக்ஸோட்ரோஃபிக்கு அடுத்து ரியோஃபெட்டிக். திக்ஸோட்ரோஃபிக், ரியோஃபெட்டிக். டைம் இண்டிபெண்டன்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா டைலேட்டன்ட், பிங்கம் பிளாஸ்டிக், ஜூடோ பிளாஸ்டிக். சரியா, இது எக்ஸாமில் கேட்பான். டைம் டிபெண்டன்ட் நான் நியூட்டனியன் ஃப்ளூயிட் எது அப்படின்னா திக்ஸோட்ரோஃபிக்கும் ரியோ பிளாஸ்டிக்கும். டைம் இண்டிபெண்டன்ட் நான் நியூட்டனியன் ஃப்ளூயிட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைலேட்டன்ட், பிங்கம் பிளாஸ்டிக், ஜூடோ பிளாஸ்டிக். சரியா, ஸோ இதுதான் அந்த கிராஃப் ரொம்ப முக்கியம். சரியா, கிராஃப் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஜென்ரல் ஈக்குவேஷன். சரியா, ஸோ டவ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ டியூ பை டிஒய் தி ஹோல் பவர் என். ஓகே, டியூ பை டிஒய் தி ஹோல் பவர் என். ஓகேவா, ஹோல் பவர் என் ப்ளஸ் பி. என்னன்றது ஃப்ளோ பிஹேவியர் இண்டெக்ஸ், என்னன்றது ஃப்ளோ. இதே ஒரு ஈக்குவேஷனாக கேட்கலாம். ஸோ டவ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ டியூ பை டிஒய் தி ஹோல் பவர் என் ப்ளஸ் பி. இதில் என்னன்றது ஃப்ளோ பிஹேவியர் இண்டெக்ஸு, ஏ அப்படின்றது என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ். சரி, அது கிராஃப் வரைஞ்சு அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு, எக்ஸ் ஆக்சிஸில் டியூ பை டிஒய் வெலாசிட்டி கிரேடியல். ஸோ இப்போ ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பி இஸ் ஈக்குவல் டு 0, என் இஸ் ஈக்குவல் டு 1. இதில் பி இஸ் ஈக்குவல் டு 0, என் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது என்ன, நியூட்டானியன் ஃப்ளூயிட். ஸோ போடுங்க, பி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கன்னா என்ன ஆகிடும், 0 ஆகிடும். டவ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ டியூ பை டிஒய், என்னோட வேல்யூ 1. ஸோ இப்போ டவ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டியூ பை டிஒய். கரெக்டா? ஸோ அப்போ நியூட்டானியன் ஃப்ளூயிட். இதுவே பி 0, என் வந்து 1 விட அதிகமாக இருக்குது அப்படின்னா கர்வ் இந்த மாதிரி போகும். ஸோ டைலேட்டன் ஃப்ளூயிட். இல்லை சார் பி 0 ஆனால் என் வந்து 1 விட கம்மி சார் அப்படின்னா ஜூடோ பிளாஸ்டிக். ஓகேவா? ஸோ அடுத்த 3 கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பி வந்து நாட் 0. ஏன் இங்கே பாருங்கள், இது எல்லாத்துலேயுமே வந்து பி 0, இதுதான் பி பாயிண்ட். கரெக்டாக? இது மூணுத்துக்குமே ஏன் பி இதுனா இதுதான் பி பாயிண்ட், பி 0 மூணுத்துக்குமே. இங்கே வந்து 0 கிடையாது. ஏன் சார்? ஏன்னா இங்கேருந்து இது வரைக்கும் ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது. கரெக்டாக? இங்கேருந்து இது வரைக்கும் ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது. என்ன வேல்யூ அது? பி. ஸோ அப்போ மூணுக்குமே என்ன, பி நாட் ஈக்குவல் டு 0. அப்போ என் வந்து பி நாட் 0, என் 1னா பிங்கம் பிளாஸ்டிக்கு, பி நாட் 0, என் கிரேட்டர் தென் 1னா ரியோஃபெட்டிக் ஃப்ளூயிடு. இல்லை சார் பி வந்து நாட் 0, என் லெஸ் தென் 1 அப்படின்னா திக்ஸோட்ரோஃபிக் ஃப்ளூயிட். என் லெஸ் தென் 1 அப்படின்னா திக்ஸோட்ரோஃபிக் ஃப்ளூயிட். சரியா? Once again, okay, once again I will explain, listen. What I explain பண்ற கவனிங்க. லிசனியா, மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன, டவ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ டியூ பை டிஒய் தி ஹோல் பவர் என் ப்ளஸ் பி. டியூ பை டிஒய் தி ஹோல் பவர் என் ப்ளஸ் பி. கரெக்டாக தம்பி? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நியூட்டனியன் ஃப்ளூயிடுக்கான கிராஃப் எடுத்துக்கோங்க. இதுதான் நியூட்டனியன் ஃப்ளூயிடுக்கான கிராஃப். சரியா? ஸோ அந்த நியூட்டனியன் ஃப்ளூயிடு எங்கே ஸ்டார்ட் ஆகுது,
இந்த கிராஃப் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? இங்கே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ பியோட வேல்யூ என்ன? 0. பியோட வேல்யூ என்ன? 0. கரெக்டா? The value of B is 0. கரெக்டா? இங்கே தானே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ பியோட வேல்யூ என்ன ராஜா? 0வா? ஸோ அதான் இங்கே B is equal to 0ன்னு போட்டிருக்கேன். ஸோ நியூட்டானியன் ஃப்ளூயிட் என்ன? N is equal to 1. சரியா? N is equal to 1. கரெக்டா? ஸோ அப்போ N is equal to 1 அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ அப்போ tau is equal to A into du by dy the whole power. என்னோட வேல்யூ என்ன? 1. என்னோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 0. ஸோ அப்போ என்ன ஆகிடும் இந்த ஈக்குவேஷன்? tau is equal to A into du by dy. சரியா? ஸோ இதுதான் வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி. அதனால தான் நியூட்டானியன் ஃப்ளூயிட். அதுதான் வந்து இது நியூட்டானியன் ஃப்ளூயிட். புரியுதா? நியூட்டானியன் ஃப்ளூயிட். சரியா? ஸோ அதே மாதிரி தான் இந்த கிராஃபும். இந்த கிராஃப்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து B is equal to 0. சரியா? B is equal to 0. ஆனால் n is greater than 1. n is greater than 1. சரியா? அப்போ n வந்து 1 விட அதிகமாக இருந்ததுன்னா அது டைலேட்டன்ட், n வந்து 1 விட கம்மியாக இருந்ததுன்னா அது ஜூடோபிளாஸ்டிக். அப்போ பேஸ் ரெஃபரன்ஸ் நியூட்டானியன். சரியா? நியூட்டானியன் ஃப்ளூயிட். இது மூணுமே B is equal to 0. மூணுத்துக்கான காமன் விஷயம் என்ன அப்படின்னா மூணுத்துலேயுமே வந்து B வேல்யூ வந்து 0. சரியா? B வேல்யூ 0ல் n 1 அப்படின்னா நியூட்டானியன், n வந்து கிரேட்டர் தேன் 1னா டைலேட்டன்ட். சரியா? இன்க்ரீஸ் ஆகுது. n லெஸ் தேன் 1னா டிக்ரீஸ் ஆகுது, ஜூடோபிளாஸ்டிக். இப்போ அடுத்த கேட்டகரி வாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா B வந்து நாட் ஈக்குவல் டு 0. Bலாம் நாட் ஈக்குவல் டு 0. எப்படி சார் B நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இங்கே பாருங்க. ஸோ கிராஃப் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரியா? ஸோ அப்போ B வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, பியும் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டா? அப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ மூணுமே B நாட் ஈக்குவல் டு 0. B நாட் ஈக்குவல் டு 0 n 1 அப்படின்னா பிங்கம் பிளாஸ்டிக். B நாட் ஈக்குவல் டு 0 n கிரேட்டர் தேன் 1னா ரியோஃபெட்டிக். B நாட் ஈக்குவல் டு 0 n லெஸ் தேன் 1னா திக்ஸோட்ரோபிக். சரியா? திக்ஸோட்ரோபிக். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் முக்கியம். இப்போ டைலேட்டன்ட் ஃப்ளூயிடுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா சுகரு, நான் கொலாய்டல் சொல்யூஷன், பட்டர், குயிக் சாண்ட். சரியா? பட்டர், குயிக் சாண்ட் இது எல்லாமே டைலேட்டன்ட்டில் வரும். ஜூடோ பிளாஸ்டிக் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பிளட்டு, பெயிண்ட்டு. சரியா? பிளட்டு, பெயிண்ட்டு இது ரெண்டுமே வந்து ஜூடோ பிளாஸ்டிக்கில் வரும். ஸோ அடுத்து வந்து பிங்கம் பிளாஸ்டிக் எது சார் எக்ஸாம்பிள் அப்படின்னா டூத் பேஸ்ட்டு, சீவேஜ் ஸ்லட்ஜு, ட்ரில்லிங் மட்டு இது எல்லாமே பிங்கம் பிளாஸ்டிக்கு. ரியோஃபெட்டிக்கில் என்ன சார் வரும் அப்படின்னா ஜிப்சம் பேஸ்ட்டு, பென்டனைட் சால்ட்டு, லூப்ரிகன். திக்ஸோட்ரோபிக்கில் என்ன சார் வரும் அப்படின்னா பிரிண்டர் சிங்க்கு, எனாமல். பிரிண்டர் சிங்க், எனாமல். சரியா? ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள். இதுதான் வந்து எக்ஸாம்பிள். தேங்க்யூ வெற்றி, தேங்க்யூ ஃபார் யுவர் கிராட்டிடியூட். ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் வந்து கேட்பான். இப்போ அடுத்து போவோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ப்ரெஷரு. சரியா? ஸோ ப்ரெஷர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அப்படின்றது எவ்வளோ அப்படின்னா 101.3 101.3 கிலோ பாஸ்கல்னு சொல்லுவோம். சரியா? அப்படி இல்லை அப்படின்னா ஹெட் ஆஃப் வாட்டரில் 10.3 மீட்டர் ஹெட் ஆஃப் வாட்டர், 10.3 மீட்டர் ஆஃப் ஹெட் ஆஃப் வாட்டர். அப்படி இல்லை சையில் வேணும் அப்படின்னா 14.696 சை, 14.696 சை. சரியா? ஸோ அப்போ 101.3 கிலோ பாஸ்கல்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா 10.3 மீட்டர் ஹெட் ஆஃப் வாட்டர்னு சொல்லலாம். அப்படின்னா 14.696 சைன்னு சொல்லலாம். இது மூணுமே வந்து அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் தான். சரியா? ஸோ அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு எக்ஸாமில் கேட்டாங்கன்னா அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இஸ் ஆல்வேஸ் மெஷர்ட் வித் தி ஹெல்ப் ஆஃப் பேரோமீட்டர். பேரோமீட்டர் வச்சு தான் நம்ம அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை வந்து மெஷர் பண்ணுவோம். சரியா? ஸோ பேரோமீட்டர் வச்சு தான் நம்ம அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை வந்து மெஷர் பண்ணுவோம். ஓகே. ஸோ அடுத்து ப்ரெஷரை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம், அப்சல்யூட்டு, காஜு. சரியா? அப்சல்யூட் அப்படின்றது இப்போ கடலுக்கு அடியில் ஏதோ ஒரு பாயிண்டில் நீங்கள் ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா
அதுதான் அப்சல்யூட் ப்ரெஷர். இதை நான் கண்டுபிடிக்கணும். கடல் கடியில் இதுதான் பாயிண்ட்னா, ஃபஸ்ட்டு அந்த கடலுக்கு மேலே என்ன இருக்குது, அட்மாஸ்பியர் இருக்கா? அப்போ அந்த அட்மாஸ்பியர் வந்து கடலில் ஒரு ப்ரெஷரை வந்து எக்ஸர்ட் பண்ணும். அதுதான் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். ஸோ அப்போ அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் ப்ளஸ் இங்கே இந்த கடல் மட்டத்தை இந்த மேலேருந்து தண்ணி மேலே இருந்து மீன் சி லெவல்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இவ்வளோ கடல் தண்ணி இருக்குது. இது ஒரு ப்ரெஷரை வந்து இந்த பாயிண்டில் வந்து உண்டு பண்ணும். கரெக்டாக? ஸோ இந்த பாயிண்டில் இந்த லிக்விட் ஆஃப் காலம் ஆஃப் சீ வாட்டர்னால வர ப்ரெஷர் வந்து காஜ் ப்ளஸ் தூக்கிடுங்க, மேலே இருக்க ப்ரெஷர் அட்மாஸ்பரிக், அவ்வளோதான். ஸோ இதுதான் அப்சல்யூட் ப்ரெஷர். அப்போ அப்சல்யூட் ப்ரெஷர் வேணும் அப்படின்னா மேலே இருக்க அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் ப்ளஸ் அந்த தண்ணினால் வர ப்ரெஷர். ஸோ அப்போ அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் ப்ளஸ் காஜ் ப்ரெஷர். ஸோ அதுதான் அப்சல்யூட் ப்ரெஷர். அப்சல்யூட் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு காஜ் ப்ளஸ் அட்மாஸ்பரிக். இல்லை சார் சக்ஷன் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா, ஸோ அப்போ பி அப்சல்யூட் இஸ் ஈக்குவல் டு அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் மைனஸ் வேக்யூம் ப்ரெஷர், மைனஸ் வேக்யூம் ப்ரெஷர். இது எதுக்குன்னா சக்ஷன் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா, சரியா? சக்ஷன் ப்ரெஷர் இதுனா ஓகே. ஸோ இப்போ ஆக்சுவல் ப்ரெஷர் அப்படின்னா என்ன எக்ஸாமில் கேட்பான். எது வந்து ஆக்சுவல் ப்ரெஷர் அட் ஏ கிவன் பாயிண்ட் இல்லை கிவன் பொசிஷன் அப்படின்னா அப்சல்யூட் ப்ரெஷர் தான் வந்து ஆக்சுவல் ப்ரெஷர். ஆக்சுவல் ப்ரெஷர் விச் இஸ் ஆக்டிங் அட் தி பாயிண்ட். இதை எதை பொறுத்து மெஷர் பண்ணுவோம் அப்படின்றது நெக்ஸ்ட் கேள்வியாக கேட்பான். அப்சல்யூட் ஜீரோ வச்சு பண்ணுவோம் அப்படின்னா கம்ப்ளீட் வேக்யூம். ஒன்று அப்சல்யூட் ஜீரோவாக இருக்கணும், இல்லை வேக்யூம் கம்ப்ளீட்டாக இருக்கணும். அடுத்து வந்து இது எதை வச்சு மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு கேட்பான். ஸோ எதை வச்சு மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா அனராய்ட் பேரோமீட்டர். அப்சல்யூட் ப்ரெஷரை அனராய்ட் பேரோமீட்டரை வச்சு நான் மெஷர் பண்ணுவேன், சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா காஜ் ப்ரெஷர். காஜ் ப்ரெஷர் எப்படி மெஷர் பண்ணுவோம்னா லோக்கல் அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை டேட்டம் ரெஃபரன்ஸாக வச்சு பண்ணுவோம். ஸோ எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா மேனோமீட்டர் யூஸ் பண்ணலாம், அப்படின்னா போர்டன் காஜ், சரியா? ஸோ அப்போ அப்சல்யூட் ப்ரெஷர் மெஷர் பண்ணுன்னா அனராய்ட் பேரோமீட்டர், அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் மெஷர் பண்ணுன்னா பேரோமீட்டர். இல்லை சார் காஜ் ப்ரெஷர் மெஷர் பண்ணுன்னா மேனோமீட்டரும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா போர்டன் காஜ் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ பாருங்கள், ஸோ இப்போ ஃப்ளூயிடில் நீங்கள் ப்ரெஷர் வந்து மெஷர் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு வகையான டிவைஸ் வந்து யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா ஒன்று வந்து மெக்கானிக்கல் கேஜ், சரியா? மெக்கானிக்கல் கேஜில் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா போர்டன் கேஜ். மெக்கானிக்கல் கேஜோட எக்ஸாம்பிள் வந்து போர்டன் கேஜ். இல்லை மேனோமீட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனோமீட்டரோட பிரின்சிபல் வந்து ரெண்டு சைட்லேயும் யூடியூப் மேனோமீட்டர்னு சொல்லுவோம். யூடியூப்பில் இருக்கும், யூடியூப் ஷேப்பில் இருக்கும், சரியா? யூ ஷேப்பில் இருக்கும். ஒன்று இப்படி இருக்கும், இல்லை இன்வெர்டடாக இருக்கும், சரியா? ஸோ என்ன லாஜிக்னா ரெண்டு சைட்லேயும் வந்து லிக்விட் பேலன்ஸ் ஆகுதுல, தண்ணி மெர்க்குரி ரெண்டுத்தையும் ஊற்றுனீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்ணிக்குது. ஸோ அதை ஒரு ஈக்லிபிரியம் லைன் கட் பண்ணி ஈக்குவல் ப்ரெஷரில் ஈக்லிபிரியம் லைன் கட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரெஷரை வந்து அனலைஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து மேனோமீட்டர், சரியா? தட் இஸ் மேனோமீட்டர், சரியா? பேலன்ஸ் காலம் ஆஃப் ஃப்ளூயிட் பை சேம் ஆர் அதர் காலம் ஆஃப் ஃப்ளூயிட். ஸோ இதில் மேனோமீட்டர் மறுபடியும் ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து சிம்பிள் மேனோமீட்டர், இன்னொன்று வந்து டிஃப்ரென்ஷியல் மேனோமீட்டர். சிம்பிள் மேனோமீட்டர், டிஃப்ரென்ஷியல் மேனோமீட்டர். சிம்பிள் மேனோமீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாயிண்டில் அட் ஏ பாயிண்ட், சரியா? ஒரு பாயிண்டில் நான் ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும், சரியா? ஏதோ ஒரு பாயிண்டில் ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த டிவைஸ் வந்து சிம்பிள் மேனோமீட்டர். இல்லை சார் ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும், அதாவது இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் நடுவில் எங்கே வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, எங்கே ப்ரெஷர் கம்மியாக இருக்குது, ஸோ அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் நான் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் டிஃப்ரென்ஷியல் மேனோமீட்டர் யூஸ் பண்ணணும். என்ன யூஸ் பண்ணணும்? டிஃப்ரென்ஷியல் மேனோமீட்டர் யூஸ் பண்ணணும். இல்லை ஒரு பாயிண்டில் நான் ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா I should use simple manometer. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பீசோமீட்ரு. பீசோமீட்டர் எதுக்கு அப்படின்னா ஸ்மால் பாசிட்டிவ் ப்ரெஷர், சரியா? ஃபார் ஸ்மால் பாசிட்டிவ் ப்ரெஷர் மெஷர்மெண்ட். சின்னதாக ஏதோ ஒரு பாசிட்டிவ் ப்ரெஷர் வந்து நீங்கள் மெஷர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன டிவைஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பீசோமீட்டர் தான் யூஸ் பண்ணணும். மைக்ரோ மேனோமீட்டர் எதுக்கு அப்படின்னா ஸ்மால் ப்ரெஷர் மெஷர் பண்ணணும், சரியா? அதே சமயத்தில் உங்களுக்கு அக்யூரசி ரொம்ப அதிகமாக இருக்கணும், ஹையர் ப்ரெஷர் அக்யூரசி அதிகமாக இருக்கணும். நீங்கள் ஸ்மால் ப்ரெஷர் வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் வந்து மைக்ரோ
மேனோமீட்டர். மைக்ரோ மேனோமீட்டர். புரியுதா? Next point is Pascal's law. கவனிங்க, see பாஸ்கல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, pressure at a point in static fluid, pressure at a point in static fluid is same in all direction. அதாவது ஒரு பாயிண்ட்ல, சரியா, ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃப்ளூயிட்னா என்ன? தண்ணி வந்து மூவ் ஆகக்கூடாது, இல்லை ஏர் வந்து மூவ் ஆகக்கூடாது, அதுதான் ஸ்டாட்டிக் அப்படின்னா பொசிஷன் டஸ் நாட் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். லிட்ரலி வெலாசிட்டி இஸ் 0. மேலே தண்ணி இருக்குது ஆனால் ஓடலை, தண்ணி நிற்கிது, சரியா. அதனால ஒரு பாயிண்டில் ப்ரெஷர் வந்து சேமாக இருக்குன்றாரு, சேம் இன் ஆல் தி டைரக்ஷன். எந்த டைரக்ஷனில் எடுத்துக்கிட்டாலும் ப்ரெஷர் வந்து சேம், சரியா. when fluid is at rest, சரியா, when fluid is at rest, fluid restல இருந்தால் தான் அது வேலிட். ஓகே, அடுத்து போவோம். ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆன் சப்மர்ஜ்டு பாடி. ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆன் சப்மர்ஜ்டு பாடி, சரியா. ஸோ சப்மர்ஜ்டு பாடியில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வேணும், ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னா யூனிட் வெயிட் இன்ட்டு ஏரியா இன்ட்டு எக்ஸ் பார், சரியா. அந்த யூனிட் வெயிட் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம்? ரெண்டு எல்லாம் ஒன்று தான், டென்சிட்டி இன்ட்டு கிராவிட்டி இன்ட்டு எக்ஸ் பார், ஓகே. ஸோ அதுதான் வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். அதாவது ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து தண்ணிக்குள்ளே இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட் வந்து தண்ணிக்குள்ளே இருக்குது, இப்போ மேலே வந்து தண்ணி இருக்குது, ஸோ இந்த தண்ணி வந்து மூவ் ஆகலை. ஸோ இப்போ இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர்னால இதில் வந்து எவ்வளோ வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், கரெக்டாக. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேம் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தண்ணியை வந்து ஸ்டோர் பண்ணுறீங்க ஃபியூச்சர் நேவிகேஷனுக்கு. அந்த டேமில் இருக்க வாட்டர் வந்து என்ன பண்ணும், என்னோட கேட்டில் வந்து ஒரு ப்ரெஷரை வந்து எக்ஸர்ட் பண்ணும், கரெக்டாக. இட் வில் எக்ஸர்ட் ஏ ப்ரெஷர், ஏன்னா நான் அவ்வளோ ஹைட்டுக்கு வந்து தண்ணியை வந்து தேக்கி வைக்கிறேன். அப்போ அதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும், இட் வில் ஹேவ் சம் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வச்சு என்ன பண்ணும், இந்த கேட்டை வந்து இடிக்க ட்ரை பண்ணும், கரெக்டாக. அதுதான் வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், சரியா, which is acting on the dam. எப்படி கால்குலேட் பண்ணுறது? காமா ஏ எக்ஸ் பார் அப்படி இல்லைனா ரோ ஜி எக்ஸ் பார், காமா ஏ எக்ஸ் பார் அப்படி இல்லைனா ரோ ஜி எக்ஸ் பார், சரியா. ஸோ அதுதான் வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், சரியா. இப்போ சென்டர் ஆஃப் ப்ரெஷர் அப்படின்னா இங்கே பாருங்கள், டேம் இருக்குது, இங்கே தண்ணி இருக்குது. சரி, என்ன தான் ஃபுல்லாக வந்து எதிர்த்தாலும் ஒரு பர்டிகுலர் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து ஒரு பாயிண்டில் ஷார்ப்பாக ஆக்ட் ஆகும், சரியா. ஒரு லேசர் மாதிரி ஸ்னைப்பர் வச்சு ஷூட் பண்ணுற மாதிரி அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும், ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஆக்ட் ஆகும். அதுதான் வந்து சென்டர் ஆஃப் ப்ரெஷர், தட் இஸ் நோன் அஸ் சென்டர் ஆஃப் ப்ரெஷர். அந்த சென்டர் ஆஃப் ப்ரெஷர் எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் பார் ப்ளஸ் ஐஜி பை ஏஎக்ஸ் பார் இன்டூ சைன் ஸ்கொயர் தீட்டா, எக்ஸ் பார் ப்ளஸ் ஐஜி டிவைடட் பை ஏஎக்ஸ் பார் இன்டூ சைன் ஸ்கொயர் தீட்டா, சரியா. ஸோ திஸ் இஸ் ஃபார் இன்க்ளைன்டு சர்ஃபேஸ், இதே நார்மல் சர்ஃபேஸ்க்கு பார்த்தீங்கன்னா x bar is equal to x bar plus ig divided by ax bar, சரியா. நார்மலாக வெர்டிக்கலாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வெர்டிக்கலாக இருக்குது சார், வெர்டிக்கலாக இருக்குது அப்படின்னா h bar is equal to x bar plus ig divided by ah bar. நெக்ஸ்ட் ஹரிசாண்டலாக இருக்கணும், இங்கே ஹரிசாண்டலாக இருக்குன்னா h bar is equal to x bar, ஹரிசாண்டலாக இருந்ததுன்னா h bar is equal to x bar, சரியா. நார்மலாக இருந்ததுன்னா இது வெர்டிக்கலாக இல்லை சார், ஹரிசாண்டல் பிளேட்டு
அதாவது தீட்டா 0, தீட்டா வந்து 0 கரெக்டாக. இங்கே வந்து தீட்டா 90, தீட்டா வந்து என்ன வித் ரெஸ்பெக்ட் டு லிக்விட் சர்ஃபேஸ். லிசன், இந்த தீட்டா அப்படின்றது வித் ரெஸ்பெக்ட் டு லிக்விட் சர்ஃபேஸ். இங்கே எவ்வளோ இருக்குது 90 டிகிரி. வித் ரெஸ்பெக்ட் டு லிக்விட் சர்ஃபேஸ் இங்கே தீட்டா எவ்வளோ இருக்குது 0. அப்போ ஹரிசாண்டல். அப்போ ஹெச் பார் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பார். வெர்டிக்கலாக இருக்குது சார் அப்படின்னா எக்ஸ் பார் ப்ளஸ் ஐஜி, எக்ஸ் பார் ப்ளஸ் ஐஜி டிவைட் பை எக்ஸ் பார். இல்லை இன்க்ளைண்டாக இருக்குது, இன்க்ளைண்டாக இருக்குது. இன்க்ளைண்ட் பிளேட்டுக்கு தான் என்ன எக்ஸ் பார் ப்ளஸ் ஐஜி டிவைட் பை ஏஎக்ஸ் பார் இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ அடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ரெக்டாங்குலர் பிளேட்டு. சரியா, ரெக்டாங்குலர் பிளேட்டுக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி எக்ஸ் பார்ன்றது சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ஹெச் பார்ன்றது சென்டர் ஆஃப் ப்ரெஷர். ஹெச் பார் அப்படின்றது சென்டர் ஆஃப் ப்ரெஷர், எக்ஸ் பார் அப்படின்றது சென்டர் ஆஃப் கிராவிட்டி. சென்டர் ஆஃப் கிராவிட்டி எக்ஸ் பார், சென்டர் ஆஃப் ப்ரெஷர் ஹெச் பார். ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும் ரெக்டாங்கிளுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாதி ஹைட்டில் ஆக்ட் ஆகும், h/2. சென்டர் ஆஃப் ப்ரெஷர் எவ்வளோ அப்படின்னா 2h/3. அதே மாதிரி சென்டர் ஆஃப் ப்ரெஷர் ஃபார் ட்ரையாங்கிள் பட் இங்கே ட்ரையாங்கிள் வந்து அஃபெக்ட்ஸ் இஸ் கோயின்சைடிங் வித் மீன் சி சர்ஃபேஸ். அஃபெக்ட்ஸ் வந்து இந்த மேலே இருக்க வாட்டர் சர்ஃபேஸ் கூட கோயின்சைட் ஆகுது. சரியா, அஃபெக்ட்ஸ் இஸ் கோயின்சைடிங் வித் தி வாட்டர் சர்ஃபேஸ். சரியா, ஸோ அந்த மாதிரி அஃபெக்ட்ஸ் வந்து வாட்டர் கூட கோயின்சைட் ஆகிடுச்சுன்னா ஹெச் பார் சென்டர் ஆஃப் ப்ரெஷர் வந்து 3h/4. இம்பார்ட்டன்ட், எக்ஸாமில் கேட்பான். ஹெச் பார் தான் கேட்பான், எக்ஸ் பார்லாம் வராது. இதெல்லாம் வந்து ஈமெக், இதுதான் ஃப்ளூயிடு. சரியா, சென்டர் ஆஃப் ப்ரெஷர் எங்கே ஆக்ட் ஆகுனா 3h/4. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ட்ரையாங்கிள் தான், ஆனால் தண்ணியோட மேல் பரப்பில் இந்த பேஸ் வந்து கோயின்சைட் ஆகுது. இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இங்கே வந்து இந்த அப்பெக்ஸ் கூர்மையான பகுதி கோயின்சைட் ஆகுது, அப்போ வந்து 3h/4. இங்கே வந்து பேஸ் வந்து கோயின்சைட் ஆச்சு அப்படின்னா h bar is equal to h/2. ஸோ அடுத்து வந்து சர்க்கிள் கோயின்சைட் ஆச்சுன்னா 5 times dia by 8, 5 times dia by 8. சரியா, 5 into dia by 8. இல்லை சார், ஒரு ட்ரெப்பீசியம் வந்து கோயின்சைட் ஆகுது. ஒரு ட்ரெப்பீசியம் கோயின்சைட் ஆச்சு அப்படின்னா h bar is equal to a plus 3b divided by a plus 2b into h/2. இல்லை a அப்படின்றது ஸ்மாலர் சைடு, b அப்படின்றது லார்ஜர் சைடு, h அப்படின்றது இந்த ஹைட்டு. ஸோ அடுத்து வந்து செமி சர்க்குலர் பிளேட்டு கோயின்சைட் ஆகுதுன்னு வைங்களேன். செமி சர்க்குலர் பிளேட்டில் இந்த பகுதி கோயின்சைட் ஆச்சுன்னா h bar is equal to 6πr/32. சரியா, டயால போட்டோம் அப்படின்னா h bar is equal to ரேடியஸ் எப்படி போடலாம் இன்ட்டு d/2, ரேடியஸ் d/2 into 32. இது அடிச்சனா ஸோ in terms of diameter 3πd/32, 3πd/32. ஸோ இதுதான் வந்து சென்டர் ஆஃப் ப்ரெஷர் ஃபார் செமி சர்க்குலர் பிளேட்டு. ஸோ இந்த ப்ரெஷர் ப்ரிசம்னு சொல்லுவோம். இது வந்து ப்ரெஷர் ப்ரிசம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் இருக்குன்னு வைங்களேன். இதுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் டயக்ராம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆக்ட் ஆகும் ப்ரெஷரு. ஸோ இது அந்த ப்ரெஷர் ப்ரிசம்னு சொல்லுவோம். இந்த ப்ரெஷர் ப்ரிசம் வந்து பிளேன் சர்ஃபேஸ்க்கு மட்டும் தான் நம்ம அப்ளிகபிள். சரியா, கேர்வ்டு சர்ஃபேஸ்க்கு இல்லை. ஏன்னா கேர்வ்டு சர்ஃபேஸில் என்ன ஆகுது, ப்ரெஷர் வந்து மாறிக்கிட்டே இருக்குது, ஏன்னா கேர்வ்டாக இருக்குது. சரியா, ஸோ அப்போ இந்த ப்ரெஷர் ப்ரிசம் கான்செப்ட் வந்து பிளேன் சர்ஃபேஸ்க்கு மட்டும் தான் வேல்யூ, நாட் ஃபார் கேர்வ்டு சர்ஃபேஸ். இதுதான் ப்ரெஷர் ப்ரிசம். சொன்னால ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன்.
இந்த சென்டர் ஆஃப் ப்ரெஷர்னு சொன்னல அதுதான் அது. பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்றது என்ன? சிஜி ஆஃப் ப்ரெஷர் பாயிண்ட். சிஜி ஆஃப் ப்ரெஷர் பாயிண்ட் என்ன? சென்டர் ஆஃப் ப்ரெஷர். ஓகே. ஸோ இப்போ இதில் பாருங்கள் ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆன் கர்வ்டு சர்ஃபேஸ். சரியா? ஸோ கர்வ்டு சர்ஃபேஸில் எனக்கு ஹைட்ராலிக் ஃபோர்ஸ் வேணும்னு வைங்களேன். கர்வ்டு சர்ஃபேஸில் ஹைட்ராலிக் ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஓவர் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஸ்கொயர். சரியா? ஏன்னா கர்வ்டு சர்ஃபேஸில் என்ன ஆகும்? ஹரிசாண்டலாகவும் ஆக்ட் ஆகும், வெர்டிக்கலாக ஆக்ட் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரூட் ஓவர் எஃப்ஹெச் ஸ்கொயர் இன்ட்டு எஃப்இ ஸ்கொயர்னு எடுக்கணும். சரியா? திஸ் இஸ் ஃபார் நெக்ஸ்ட் போவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயான் ஃபோர்ஸு. நெக்ஸ்ட் இஸ் பயான் ஃபோர்ஸ். சரியா? ஸோ பயான் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. பயான் ஃபோர்ஸ்னால் இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஸ்விம்மிங் பூல்லையோ இல்லை கிணத்துலையோ குதிக்கிறீங்க. ஸோ குதித்தவொடனே என்ன ஆவீங்க அப்படின்னா நீங்கள் உங்களே அறியாமல் நீங்கள் மேலே வரீங்க. சரியா? அதில் நீங்கள் எதாவது பண்ணுறீங்கன்னா நம்ம எதுவும் பண்ணல. சரியா? நம்மளை சுற்றி இருக்க ஃப்ளூயிட் வந்து பண்ணுது. சரியா? we are not doing anything, fluid is doing that. நம்ம fluid வந்து என்ன பண்ணும் அப்படின்னா that is offering an upward force. fluid is offering an upward force. சரியா? அதனால தான் நம்ம என்ன ஆகும் அப்படின்னா மேலே வரும். ஸோ அது என்ன ஃபோர்ஸ் அப்படின்னா buoyant force. the force responsible is buoyant force. சரியா? அதுதான் வந்து காரணம். சரி, அதனால தான் நம்ம மேலே வரும். ஸோ இது எதனால அப்படின்னா வெயிட் ஆஃப் லிக்விட் டிஸ்பிளேஸ்டு. இங்கே பாருங்கள் முன்னாடியே தண்ணி இருக்குது. சரியா? தண்ணி இருக்குது. இப்போ இந்த இடத்துல அதுக்கு பதிலாக என்ன ஆகிட்டு? அதுக்கு போல் அந்த இடத்துல வந்து யார் இருக்கா? நீங்கள் இருக்கீங்க. சரியா? நீங்கள் இருக்கச்ச இப்போ இங்கே இருந்த தண்ணி என்ன ஆயிடுச்சு? டிஸ்பிளேஸ் ஆகிடுச்சு. தண்ணி இருக்க இடத்துல நீங்கள் இருக்கீங்க. கரெக்டாக? ஸோ அப்போ ஃபிசிக்ஸ், ஆஸ் பர் ஃபிசிக்ஸ் அந்த இடத்துல என்ன இருந்துச்சு? தண்ணி இருந்தது, ஆனால் நீங்கள் இருக்கீங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்? இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ரெஷர் P2, இந்த இடத்துல ப்ரெஷர் P1. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் டெப்த் அதிகமாக ப்ரெஷர் வந்து அதிகமாகும். பிகாஸ் P is equal to ρgh. சரியா? அப்போ P2 is greater than P1. சரியா? இந்த பாயிண்டில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், இங்கே ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். நமக்கு தெரியும் fluid will always move from high pressure to low pressure. அப்போ இந்த தண்ணி என்ன பண்ணும்? இந்த ஹை ப்ரெஷர் ஜோன்லேருந்து இந்த லோ ப்ரெஷர் ஜோனை நோக்கி மூவ் பண்ணும். அப்படி மூவ் பண்ணுறப்ப உங்களையுமே அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். புரியுதா? அப்படியே லிஃப்ட் பண்ணி மேலே கொண்டு போகும். புரியுதா? ஸோ பயான் ஃபோர்ஸ் எதனால வருது? டியூ டு டிஃப்ரென்ஸ் இன் ப்ரெஷர். சரியா? ஸோ அப்போ சென்டர் ஆஃப் பயான்சி எங்கே சார் ஆக்ட் ஆகும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேஸ்டு ஃப்ளூயிடோட சிஜியில். இந்த ஃப்ளூயிட் வந்து டிஸ்பிளேஸ் ஆகிருக்குல்ல, இந்த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ் ஆகிருக்குல்ல, இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் தான் என்ன ஆகும்? இந்த buoyant force வந்து ஆக்ட் ஆகும். சரியா? ஸோ buoyant force act at the CG of the displaced liquid. அந்த displaced liquidக்கான CGயில் தான் வந்து buoyant force வந்து ஆக்ட் ஆகும். சரியா? ஸோ அடுத்து ஓகே. ஸோ ஸ்டெபிலிட்டி. இப்போ பாடி வந்து கம்ப்ளீட்டாக சப்மர்ஜ் ஆயிருக்குன்னு வைங்களேன். buoyancy வந்து ஓகே கம்ப்ளீட்டாக சப்மர்ஜ் ஆகிடுச்சுன்னா buoyancy மேலே இருக்கும், சென்டர் ஆஃப் கிராவிட்டி கீழே இருக்கும். சரியா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு பாப் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஒரு சிம்பிள் பெண்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாபை வந்து ஜீன் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த த்ரெட்டை வந்து பீன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு சப்மர்ஜ்டு பாடி எப்படி இருக்கணும் அப்படின்னா சப்மர்ஜ்டு பாடிக்கான சென்டர் ஆஃப் buoyancy வந்து பாப் இப்படி தானே ஆக்ட் ஆகும். இது நூலுக்கு கீழே அந்த உருண்டை மாதிரி இருக்கும். 10th பண்ணியிருப்பீங்களே சிம்பிள் பெண்டலம். அந்த பாப் வந்து சிஜி, இந்த த்ரெட்டு வந்து பி. ஸோ அப்போ ஒரு சப்மர்ஜ்டு பாடி வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து கீழே இருக்கணும், buoyancy மேலே இருக்கணும். சரியா? ஸ்டேபிள். இதே வந்து ஃப்ளோட்டிங் பாடிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெட்டாசென்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். மெட்டாசென்ட்ரிக் ஹைட்டு,
that should be greater than 0, that should be greater than 0. Unstable equilibrium அப்படினா அப்படியே உல்டா இங்க பாருங்க இது வந்து ஸ்டேபிளா பாப் மேலயும் த்ரெட் கீழயும் வருமா இப்படி இருந்தா அன்ஸ்டேபிள் சரியா அப்ப G is greater than B அப்படினா அன்ஸ்டேபிள் நியூட்ரல்னா ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சுனா சரியா சோ M அப்படின்றது மெட்டாசென்ட்ரிக் ஹைட் கிராவிட்டி வந்து மெட்டாசென்ட்ரிக் ஹைட்டை விட குறைவா இருக்கணும் ஸ்டேபிளா இருக்க அதே மாதிரி GM அந்த டிஸ்டன்ஸ் வந்து greater than 0 ஆ இருக்கணும் அன்ஸ்டேபிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா gravity is greater than M GM வந்து நெகட்டிவா இருந்துச்சுனா what it is unstable for equilibrium GM is 0 so அடுத்து நம்ம பார்க்க போறது time period of oscillation so time period of oscillation is equal to 2 pi into root over k square divided by G into GM time period is equal to 2 pi into root over k square divided by G into GM சரியா so இது அந்த time period of oscillation ஓகேவா இதெல்லாம் தேவையில்லை not for Tnpsc okay so அடுத்து பார்ப்போம் see this is very advanced level உங்களுக்கு தேவையில்லை சரியா this is for UPSC not in the syllabus of TNPSC எல்லாம் syllabus of TNPSC லே கிடையாது ஒருவேளை நீங்கள் சிவில் சர்வீஸ் எழுதுறப்ப ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி கொஸ்டின்லாம் வரும் இன்ஜினியரிங் சர்வீஸ் கூட இவ்வளோ அட்வான்ஸ்டாக கேட்க மாட்டாங்க this is for civil service not for TNPSC aspirants for civil service எல்லாம் நீங்கள் படித்து உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது சரியா strictly for civil service சிவில் சர்வீஸில் மட்டும்தான் அந்த மாதிரி கேட்பான் சரியா ஸோ அடுத்து போயிடலாம் டோன்ட் வேஸ்ட் யுவர் வேல்யூபிள் டைம் யா ஓகே ஃபைன் இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி ஸோ அதுக்கானது மட்டும் படிப்போம் சரியா அதுதான் நம்ம டார்கெட்டு ஓகே ஃப்ளூயிட் டெஸ்கிரிப்ஷன் சரியா ஸோ லக்ராஞ்சியன் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஃப்ளூயிடை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில் சொல்கிறாங்க லக்ராஞ்சியன் மெத்தட் எப்படின்னா ஒரு பார்ட்டிக்கலை மட்டும் எடுத்து அனலைஸ் பண்ணுறது சரியா ஒரு சிங்கிள் ஃப்ளூயிட் பார்ட்டிக்கலை மட்டும் எடுத்து அனலைஸ் பண்ணிங்கன்னா அதுதான் லக்ராஞ்சியன் மெத்தட் லக்ராஞ்சியன் மெத்தட் அப்படின்னா ஒரு ஃப்ளூயிட் இருக்குது அந்த ஃப்ளூயிடில் உள்ள ஒரு ஃப்ளூயிட் பார்ட்டிகளை மட்டும் நான் எடுத்து அனலைஸ் பண்ணேன்னா அதுதான் வந்து லக்ராஞ்சியன் இல்லை சார் யூலர் மெத்தட் அப்படின்னா ஒரு ஃபைனட் வால்யூம் ஒரு வால்யூம் ஆஃப் வாட்டர் சரியா ஒரு வால்யூம் ஆஃப் வாட்டர் எடுத்து நான் அனலைஸ் பண்ணேன் அப்படின்னா சரியா கண்ட்ரோல் வால்யூம் வச்சு நான் அனலைஸ் பண்ணேன் அப்படின்னா அதுதான் யூலர்ஸ் அப்ரோச் தட் இஸ் யூலர்ஸ் அப்ரோச் இல்லை சார் ஒரு பாயிண்ட்டை வச்சு மட்டும் பண்ணுறேன் அப்படின்னா லக்ராஞ்சியன் மெத்தட் தட் இஸ் லக்ராஞ்சியன் மெத்தட் ஸோ அப்போ டைப் ஆஃப் ஃப்ளோ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்டெடி ஃப்ளோ ஸ்டெடி ஃப்ளோ அப்படின்னா வெலாசிட்டி வந்து டைமை பொறுத்து மாறல வெலாசிட்டி வந்து டைமை பொறுத்து மாறல இஃப் வெலாசிட்டி இஸ் நாட் சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் சரியா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைப் இருக்குது இந்த பைப்பில் தண்ணி வந்து ஃப்ளோ ஆகுது சரியா இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் நவ் இஸ் ஐ திங்க் 2:23 கரெக்டா the time now is 2:23 ஸோ இப்போ 2:23 ஆகுது ஸோ 2:23 PM ஸோ நான் என்ன பண்ணுறேன் இந்த டைமில் நான் ஒரு வெலாசிட்டி மெஷர் பண்ணுறேன் let us assume 5 meter per second ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஒரு 5 மணிக்கு பண்ணுறேன் சாயந்தரம் அப்பயும் வெலாசிட்டி 5 meter per second இருக்குது இல்லை சார் நைட்டு 10 மணிக்கு பண்ணுறேன் அப்பயும் 5 meter per second இருக்குது நாளைக்கு விடிய காலையில் 4 மணிக்கு பண்ணுறேன் அப்பயும் 5 meter per second இருக்குது ஸோ அப்போ நான் எந்த டைமில் மெஷர் பண்ணாலும் எனக்கு வெலாசிட்டி வந்து மாறவே இல்லை சரியா வெலாசிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்தது அப்படின்னா அதுதான் வந்து ஸ்டெடி ஃப்ளோ இந்த வெலாசிட்டி டஸ் நாட் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஸோ அதை தான் மேத்தமெட்டிக்கலாக எப்படி சொல்லியிருக்காங்க டோ v by டோ t 0 ஏன் 0 ஏன்னா வெலாசிட்டி டைமை பொறுத்து மாறல சரி அப்போ சேஞ்ச் இஸ் 0 ஸோ வெலாசிட்டி 0னா ப்ரெஷரும் அதே தான் ப்ரெஷரும் வந்து டைமை பொறுத்து மாறாது டென்சிட்டியும் வந்து டைமை பொறுத்து மாறாது சரியா ஸோ இப்போ டைமை பொறுத்து வெலாசிட்டி ப்ரெஷர் டென்சிட்டி மாறல அப்படின்னா அதுதான் எனக்கு வந்து நம்ம ஸ்டெடி ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம் தட் இஸ் நோன் அஸ் ஸ்டெடி ஃப்ளோ சரியா ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி டோ v by டோ t டோ ரோ பை டோ t டோ p by டோ t வந்து 0
ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிஃபார்ம் ஃப்ளோ. யூனிஃபார்ம் ஃப்ளோ சரியா? ஓகே. ஸோ இப்போ யூனிஃபார்ம் ஃப்ளோனா என்னன்னு பார்க்கலாம். கவனிங்க. ஸோ இப்போ யூனிஃபார்ம் ஃப்ளோனா ஸோ இந்த மாதிரி பைப் இருக்குது. இந்த மாதிரி பைப் இருக்குது சரியா? ஸோ இதில் வந்து assume the water is flowing. ஓகே, assume that water is flowing. ஸோ தண்ணி வந்து ஃப்ளோ ஆகுது சரியா? ஸோ தண்ணி வந்து ஃப்ளோ ஆகுது. இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் ஒரு செக்ஷன் கட் பண்ணுறேன். ஒரு செக்ஷன் கட் பண்ணுறேன். let the section be xx. let the section be xx சரியா? ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் செக்ஷனில் சரியா, பர்டிகுலர் செக்ஷனில் பர்டிகுலர் லொக்கேஷனில் ஓகேவா, இப்போ வந்து லொக்கேஷன் இஸ் ஃபிக்ஸ்டு சரியா? லொக்கேஷன் இஸ் ஃபிக்ஸ்ட். இந்த லொக்கேஷனில் வந்து ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமில் சரியா, அட் ஏ பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமில் ஒரு 5 மணிக்கு நான் மெஷர் பண்ணுறேன்னு வைங்களேன், இங்கே வெலாசிட்டி வந்து மாறாது சரியா? இந்த செக்ஷனில் இந்த செக்ஷனில் சரியா? ஸோ அப்போ ஒரு இடத்தை பொறுத்து வெலாசிட்டி மாறல, ஒரு பொசிஷனை பொறுத்து வெலாசிட்டி மாறல அப்படின்னா அதுதான் வந்து யூனிஃபார்ம் ஃப்ளோ. when velocity does not change with respect to location at a particular instant of time, that is uniform flow. That is given by dou v by dou s is equal to 0. dou v by dou s is equal to 0 சரியா? ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம யூனிஃபார்ம் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து பார்ப்போம் ரொட்டேஷ்னல் ஃப்ளோ. ரொட்டேஷ்னல் ஃப்ளோனா ஒரு ஃப்ளூயிட் இருக்குது, அந்த ஃப்ளூயிட் வந்து ரொட்டேட் ஆகுதுன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சுழல், அந்த தண்ணியில் சுழல்லாம் ஏற்படும் சரியா? அது நேச்சுரலாகவும் ஆகலாம், இல்லை நம்ம ஃபோர்ஸ்டாகவும் பண்ணலாம். நேச்சுரல்னால் அந்த தண்ணியில் ஃப்ளட் அப்போ வர சுழல் வந்து ஃப்ரீ வார்டெக்ஸ். இந்த வேர்ல்ட் அந்த இது இருக்குல்ல, வாஷிங் மிஷினுக்குள்ளே தண்ணி சுற்றுதா, அது வந்து ஃபோர்ஸ்டு வார்டெக்ஸ். ஸோ அதுதான் வித்தியாசம் சரியா? அந்த தண்ணி சுற்றுது, அது ஃப்ரீயாகவும் நேச்சுரலாலையும் நடக்கலாம், இல்லை ஆர்டிஃபிஷியலாகவும் நம்மளால் பண்ண முடியும் சரியா? ஸோ அப்போ அதுதான் வந்து ரொட்டேஷ்னல் ஃப்ளோ சரியா? ரொட்டேஷ்னல் ஃப்ளோ அப்படின்னா இந்த ஃப்ளூயிட் ரொட்டேட் அபவுட் தேர் மாஸ் சென்டர் சரியா? ரொட்டேட் ஆச்சுன்னா அதுதான் வந்து ரொட்டேஷ்னல் ஃப்ளோ. அப்படி ரொட்டேட் ஆகுனா இர்ரோட்டேஷ்னல் ஃப்ளோ சரியா? ரொட்டேஷன் எதனால் நடக்குது? விஸ்காசிட்டினாலும் நடக்குது சரி. எக்ஸாமில் கேட்பாங்க ரொட்டேஷன் நடக்கிறதுக்கான காரணம் என்ன சார் அப்படின்னா, ரொட்டேஷன் இஸ் காஸ்ட் பை விஸ்காசிட்டி சரியா? விஸ்காசிட்டினால தான் வந்து ரொட்டேஷன் வந்து காஸ் ஆகுது ஓகேவா? ஃபோர்ஸ்ட் வார்டெக்ஸ் ஃப்ளோக்கு எக்ஸாம்பிள் வந்து ரொட்டேஷ்னல் ஃப்ளோ. ஃப்ரீ வார்டெக்ஸ் ஃப்ளோ எக்ஸாம்பிள் வந்து இர்ரோட்டேஷ்னல் ஃப்ளோ சரியா? ஃப்ரீ வார்டெக்ஸ் ஃப்ளோக்கு எக்ஸாம்பிள் வந்து இர்ரோட்டேஷ்னல் ஃப்ளோ சரியா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரசிபிள் ஃப்ளோ. கம்ப்ரசிபிள் ஃப்ளோ அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஃப்ளூயிட் இருக்குது, அந்த ஃப்ளூயிடை நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ரெஷர்னால் அந்த வால்யூம் வந்து மாறுதுன்னு வைங்களேன், வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இப்படி இருக்க ஃப்ளூயிடை உங்களால் ஒரு அழுத்தம் கொடுத்து இதோட வால்யூம் இதோட திக்னஸ் வந்து குறைக்க முடியுது, கம்ப்ரஸ் பண்ண முடியுது அப்படின்னா அதுதான் கம்ப்ரசிபிள் ஃப்ளோ. புரியுதா? ஒரு அழுத்தம் கொடுத்து அதோட திக்னஸை உங்களால் குறைக்க முடியுது அப்படின்னா அதுதான் அந்த கம்ப்ரசிபிள் ஃப்ளோ சரியா? மேக் எ டெசிஷன் பன்னீர்செல்வம். கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க அப்படின்னா இன்டர்வியூ போங்க, இல்லை கிளியர் பண்ண மாட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் போங்க. இதில் என்ன சந்தேகம்? இப்போ ஒரு ஜேடிஓனா ஒரு 160 மேலே எடுத்துருக்கீங்க, ஜிஎஸ்டில் 70 மேலே எடுத்துருக்கீங்கன்னா வேலை கிடச்சிரும் சரியா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்டர்வியூ போங்க. இல்லை நான் வந்து பார்டரில் இருக்கேன், எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னா எக்ஸாம் போய் எக்ஸாமை கிளியர் பண்ணுங்கள். பி ஸ்மார்ட் சரியா? பன்னீர்செல்வம் யூ ஷுட் பி ஸ்மார்ட். நீங்கள் தான் டெசிஷன் எடுக்கணும் சரியா? யூ ஷுட் மேக் ஏ வைஸ் டெசிஷன் சரியா?
உங்களுக்கு வந்து வரல, மார்க் கம்மியாக இருக்குது, பாட்டில் இருக்குன்னா கோ ஃபார் எக்ஸாம். இல்லை நான் மார்க் நல்லா எடுப்பேன் அப்படின்னா இன்டர்வியூ போங்க, யூ வில் கெட் தி ஜாப். ஓகே, தட்ஸ் இட். ஃபைன், லிசன். ஸோ இப்போ கம்ப்ரசிபிள் ஃப்ளோ. ஸோ நான் என்ன சொன்னேன், கம்ப்ரசிபிள் ஃப்ளோனா ஒரு லிசன், ஒரு ஃப்ளூயிட் இருக்குது. ஸோ அந்த ஃப்ளூயிடுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், ப்ரெஷர் கொடுக்குறேன். ஸோ ப்ரெஷர் கொடுத்து அதோட திக்னஸை குறைக்க முடிஞ்சது அப்படின்னா அதுதான் கம்ப்ரசிபிள். ஸோ கம்ப்ரஸ் பண்ணிட்டேன். இதுக்கும் டென்சிட்டிக்கும் லிங்க் இருக்குது, சரியா? இப்படி என்னால் பண்ண முடியுது அப்படின்னா டென்சிட்டி வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டை பொறுத்து மாறும். டென்சிட்டி சேஞ்சஸ் ஃப்ரம் பாயிண்ட் டு பாயிண்ட். டென்சிட்டி சேஞ்சஸ் ஃப்ரம் பாயிண்ட் டு பாயிண்ட், சரியா? இதே வந்து இன்கம்ப்ரசிபிள்னா டென்சிட்டி வந்து பாயிண்ட்டை பொறுத்து மாறாது, சரியா? டென்சிட்டி வந்து ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட்டை பொறுத்து மாறாது, இன்கம்ப்ரசிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர், சரியா? ஸோ இப்போ இந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே இந்த தண்ணி இருக்குது. இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ப்ரெஷர் கொடுக்குறேன். ப்ரெஷர் கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும், இதோட திக்னஸை குறைக்க முடியுமா? சாத்தியமே இல்லை. வித்தவுட் ஸ்பில்லிங். சரி, கண்டிஷன் என்னன்னா வெளியில் வரக்கூடாது, ஆனால் இந்த திக்னஸை குறைக்க முடியுமானா முடியாது. அப்போ தண்ணி வந்து இன்கம்ப்ரசிபிள், வாட்டர் இஸ் இன்கம்ப்ரசிபிள். ஸோ என்ன பண்ண முடியாது, இதை குறைக்க முடியாது, சாத்தியமே கிடையாது ப்ரெஷர்னால, சரியா? நான் என்ன சொல்கிறது அப்படின்னா ப்ரெஷர்னால் பண்ண முடியாது, சரியா? ஸோ அப்போ ஸ்பில் அவுட் ஆகாமல் என்னால் பண்ண முடியாது. அப்போ இது இன்கம்ப்ரசிபிள். இன்கம்ப்ரசிபிள் அப்படின்னா ப்ரெஷர் இஸ் கான்ஸ்டன்ட் அட் எவ்ரி பாயிண்ட். சாரி, நாட் ப்ரெஷர், டென்சிட்டி இஸ் கான்ஸ்டன்ட் அட் எவ்ரி பாயிண்ட். டென்சிட்டி இஸ் கான்ஸ்டன்ட் அட் எவ்ரி பாயிண்ட், சரியா? அப்போ இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளோ அப்படின்னா, ஓகே, இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளோ அப்படின்னா டென்சிட்டி இஸ் கான்ஸ்டன்ட் அட் எவ்ரி பாயிண்ட், சரியா? ஸோ இன்கம்ப்ரசிபிளுக்கு கம்ப்ரசிபிள் ஃப்ளோனா டென்சிட்டி சேஞ்சஸ் ஃப்ரம் பாயிண்ட் டு பாயிண்ட். ஓகே, ஃபைன். So that is about the first video, சரியா? I hope this video was useful, சரியா? ஸோ ஆல்மோஸ்ட் ஐ கவர்ட் இந்த டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90% எல்லா பாயிண்ட்ஸும் வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ இதே நீங்கள் மறுபடியும் ரிவிஷன் பண்ணுங்கள், சரியா? எக்ஸாமில் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்னொரு பார்ட் வந்து டெஃபினட்டாக there will be செப்பரேட் பார்ட் ஆன் திஸ் சப்ஜெக்ட் அகைன். ஸோ அதை வாட்ச் பண்ணுங்கள், சரியா? ரிவிஷன் வந்து நிறையா பண்ணிக்கிட்டே இருங்க, டெஸ்ட்டு நிறையா எழுதுங்க, சரியா? அப்போ நிறையா படிக்காதீங்க, எக்ஸாம் வந்து கிட்ட வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் பி ரைட்டிங் மோர் நம்பர் ஆஃப் டெஸ்ட் ரேதர் தேன் ஸ்டடி. டெஸ்ட்டை நிறையா எழுதிட்டு ரிவிஷன் மட்டும் பண்ணுங்கள், கண்டிப்பாக செலக்ட் ஆகிடலாம், சரியா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவும் பாருங்கள், இந்த ஏஇ சீரிஸ் ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், யூ வில் ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ், யூ வில் ஃபைண்ட் த மேஜிக் இன் யுவர் ஃபைனல் எக்ஸாம். ஸோ தேங்க்யூ, சரியா? இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஐ வில் வைண்ட் ஆஃப் ஃபார் நவ். தேங்க்யூ.